ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் சிங்ஸ் வித் கிங்ஸ். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வெயிலுக்கு இதமா ஜூஸ் ஐஸை தான் தேடுவோம். அதனால இன்னைக்கு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஐஸ் வச்சு எப்படி சூப்பரா வீட்லயே ஐஸ் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இதுல நாங்க வீட்டுல இருக்க பொருளை யூஸ் பண்ணி ஐஸ் கட்டி, அப்புறம் இது குச்சி ஐஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். அப்புறம் கோலா ஐஸும் பண்ணா அது சொதப்பல் ஆயிடுச்சு. அதான் இந்த வீடியோல ஆட் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் ஜூஸ் பொடி கலந்துக்கோங்க. எங்ககிட்ட டேங்க் ஜூஸ் பொடி ஆரஞ்சு ஃப்ளேவர் இருந்துச்சு. உங்ககிட்ட என்ன ஜூஸ் இருக்கோ, ஜூஸ் பொடி இருக்கோ அதை நீங்கள் கலந்துக்கலாம். இல்லைனா ஃப்ரெஷ் ஜூஸ் நீங்கள் அரைச்சி கூட எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஸ்பூன் ஜூஸ் பொடி போட்டுட்டு 4 ஸ்பூன் சுகர் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றுக்கலாம். நாங்கள் 3.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த சீனி எல்லாம் கரையிறது மாதிரி அழகாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு ஸ்வீட் பத்தாது அப்படின்னா நீங்கள் லைட்டாக டேஸ்ட் பார்த்துட்டு சுகர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு ஜார் எடுத்துட்டு இதில் ஆரஞ்சு நாங்கள் எடுத்துக்கிறோம். இன்றைக்கி ஆரஞ்சு ஃப்ளேவர் செய்கிறனால நீங்கள் உங்கள் வீட்டில் கிரேப்ஸு, பொமக்ரானேட்டு, ஆப்பிள், வாட்டர்மெலன் அப்படி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். பாதி ஆரஞ்சு போதும். பாதி ஆரஞ்சு எடுத்து இந்த சீட் அண்ட் இந்த பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இப்படி உரிச்சு அதில் உள்ள அந்த பல்ப்ஸ் மட்டும் நம்ம எடுக்கணும். சீடெல்லாம் எடுத்துட்டு அந்த தொலியும் எடுக்கணும். ஏன்னா தொலி இருந்துச்சு அப்படின்னா நல்லா கசக்கும். ஸோ அதனால நம்ம அதை எடுத்துக்கணும். இது மாதிரி எடுத்துக்கணும் தனியாக. ஃபர்ஸ்ட் நம்ம குச்சி ஐஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன கப் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டில் மோல்டு இருந்துச்சுன்னா மோல்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஐஸ் மோல்டு. அந்த கப்பில் ஃபர்ஸ்ட் நம்ம கலக்கி வச்சிருக்க ஆரஞ்சு ஜூஸ், அதுக்கு முன்னே நாங்கள் அந்த ஆரஞ்சு க்ரஷ் பண்ணியிருக்கோம்ல, பல்ப் எடுத்து அது ஃபர்ஸ்ட் மேலே போட்டுக்கலாம். அப்போ அது உள்ள ஃபர்ஸ்ட் நம்ம மேலே இருக்கும், அது டிமோல்டு பண்ணும்போது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த ஆரஞ்சு ஜூஸ் டேங்க் வச்சு மிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதை நம்ம போட்டுக்கணும். திருப்பி கொஞ்சம் அந்த பல்ப் பீஸ் போட்டுக்கணும். அடுத்து இதுக்கு மேலே ஒரு பாயில் பேப்பர் இல்லைன்னா கிரில் பேப்பர்னு சொல்லுவாங்க, அந்த பேப்பரை மேலே வச்சுக்கிட்டு இதில் ஐஸ் குச்சியை மேலே சொறி விட்டுக்கலாம். பாயில் பேப்பர் இல்லாதவங்க மேலே ஏதாவது பிளாஸ்டிக் கவர் இல்லைனா துணி ஏதாவது வச்சு மேலே பொஞ்சிட்டு, இது இந்த ஸ்டிக் நேராக நிற்கிறதுக்கு தான். அது மாதிரி இனி ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் இந்த ஜூஸை திருப்பி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வேறு ஏதாவது ஃப்ளேவர் சேர்க்கலாம். அப்படின்னா நம்ம இதில் இந்த கப்புக்கானதுனால வேறு கப் மாற்றிட்டோம். ஸோ அடுத்து ஃப்ளேவருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொம்மி கிரானைட் எடுத்தோம். பொம்மி கிரானைட் எடுத்து அதோட சீட்ஸ் மட்டும் அதில் போட்டுக்கலாம். இதில் பொமக்ரானேட் நீங்கள் ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா கிரேப்ஸ் ஏதாவது எதனால ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரூட்ஸும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதில் பசங்களுக்கு நம்ம இதை கொடுக்கலாம். இது மாதிரி நீங்கள் பாயில் பேப்பர் வச்சு சீல் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சீல் பண்ணிவிட்டு மேலே அந்த குச்சி சொருவி விட்டுக்கலாம். அடுத்து இனியொரு கப் எடுத்துக்கோங்க. அந்த கப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புதினா ஜூஸ், மின்ட் லெமன் ஜூஸ் தான் நம்ம ஊற்ற போகிறோம். இதோட இது பண்ண மேக்கிங் வீடியோ கீழே பின் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன். அதையும் இந்த கப்பில் ஊற்றிக்கலாம். ஸோ மின்ட் லெமன் இப்போ நம்ம ஊற்றிட்டு இந்த இடத்துல ஃப்ளேவருக்காக நம்ம மின்ட் லீஃபை பிச்சு போட்டுக்கலாம். இது ஐஸ் ஆகி வரும்போது அதில் அழகாக தெரியும். இதையும் நம்ம பாயில் பேப்பர் வச்சு நல்லா சீல் பண்ணி மேலே குச்சியை சொறி ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம பண்ண எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் கொண்டு தான் வைக்க போகிறோம். நம்ம இந்த பண்ண 3ஐயும் ஒரு 8 to 10 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்லேயே அப்படி இருக்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஐஸ் மோல்டு இல்லை. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, பிஸ்கட் வாங்கும்போது அதுக்கு நமக்கு ஒரு கவர் கிடைக்கும் இந்த மாதிரி. ஸோ அதில் எப்படின்னா சைடில் ஓட்டை போட்டுட்டு ஐஸ் குச்சை சொருவி இந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். அதில் ஒரு இதில் டேங்க் அந்த ஆரஞ்சு ஃப்ளேவரை ஃபில் பண்ணிக்கிட்டோம். அதில் ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒளிக்கிட்டே இருந்துச்சு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த குச்சி சொருகிறத முதல்ல தெரியாமல் பெருசாக போட்டுட்டோம். அதனால கொஞ்சம் ஒளிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம மின்ட் லெமன் சேர்க்கும் போது அது ஒழுகலை. நீங்கள் அந்த ஹோல் போடும்போது கரெக்டாக குச்சி அளவு பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இதுக்கு மேலேயும் நம்ம மின்ட் லீஃப் அப்புறம் பொமக்ரானேட் போட்டு இதிலே டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம். போட்டு இதையும் நம்ம இதே பிளேட்டோட நாங்கள் கீழே சிந்தினால அதே தட்டோட அப்படியே கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம். அடுத்து மக்களே நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது 90s கிட்ஸோட ஃபேவரட் ஐஸ்கிரீம் தான். இது கடையில் தான் நம்ம வாங்கணும். அதே நம்ம ஈஸியாக வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஐஸை ஐஸ் கட்டி அப்புறம் சிப் அப்பு அப்புறம் குச்சி ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி பண்ணலான்னு வீட்லேயே பார்க்கலாம். நமக்கு மீதி இருந்ததில்ல ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் டேங்க் கலக்கி வச்சுருந்தோம்ல, அதை இது மாதிரி ஒரு குழம்பு கவர், சாப்பாடு கவர், குழம்பு ஊற்றுவோம்ல, அந்த கவரில் ஊற்றி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்க எல்லாத்தையுமே அதில் ஊற்றிக்கலாம். வேறு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் இல்லை. அப்புறம் மின்ட் லெமன் ஜூஸ் மீதி இருந்துச்சு, அதையும் 2வது ஒரு கவர் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். அதை ஊற்றிட்டு அதுக்குள்ள நம்ம கரெக்டாக ஊற்றிக்கணும்.
ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவருக்காக நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் மின்ட் லீஃபும் அதே மாதிரி அதில் வந்து கொஞ்சம் ஆரஞ்சோட பல்பூஸும் மிச்சம் இருந்துச்சு, அதை வந்து நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். இதுல முக்கியமா அந்த சீலிங் பண்றது, இதை நம்ம கொண்டு அப்படியே வச்சா இந்த ஷேப்லயே நமக்கு ஐஸ் வந்துடும். நமக்கு ஸ்கொயர் ஷேப்ல நமக்கு வேணும். அதனால நமக்கு சீலிங் மிஷின் நம்ம வீட்டுல கிடையாது. அதனால நாங்க வந்து இது ஒரு ஆதிகால டெக்னிக்கு. கேண்டில் எடுத்து நம்ம வந்து சீல் பண்ண வேண்டியதான். ஸோ கேண்டில் நம்ம கரெக்டாக இந்த மாதிரி பற்ற வச்சுட்டு இது மாதிரி நல்லா ஏர்லாம் வெளியில் விட்டு நல்லா மடக்கிக்கணும். இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிட்டு அந்த ஓரத்தில் நல்லா வந்து நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ இதில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி லைட்டாக காமிச்சிங்கன்னா நல்லா சீல் ஆயிரும். நீங்க மடக்கிற ஃபோல்ட் பண்ற இடத்துல வந்து வாட்டர் அந்த ஜூஸ் இருந்துச்சுன்னா அது ஒழுங்கா சீல் ஆகாது. இப்போ பாத்தீங்கன்னா இது அப்படியே அழகா சீல் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு ஜூஸையும் நல்லா சீல் பண்ணிக்கலாம். ஊத்தி பார்த்துக்கோங்க சிந்துதான்னு. நீங்க வந்து ஓவரா நீங்க வந்து கேண்டில் கிட்ட வச்சுட்டீங்கன்னா ஒன்ல அது ஆஃப் ஆயிரும், இல்லைன்னா வந்து கரைஞ்சு போயிடும், ஓட்ட விழுந்துரும் அதுல. அதனால ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம பண்ணலாம். இதையும் பண்ணி அப்படியே நம்ம வந்து இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 8 ஹவர்ஸ் இருக்கட்டும், 8 to 10 ஹவர்ஸ் இருக்கணும். அதையும் நம்ம வச்சுட்டு எப்படி இருக்கு நம்ம லாஸ்ட்ல பார்ப்போம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இது எல்லாமே செட் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். 12 hours later. மக்களே, ஃபைனலி நம்ம ஐஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 12 மணி நேரம் கழிச்சு நம்ம ஐஸ் எல்லாம் டிமோல்ட் பண்ண போறோம். ஒரு 1 டே நைட்டு ஃபுல்லா அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா ஐஸை டிமோல்ட் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் தண்ணி எடுத்து அதுக்குள்ளே வச்சிடணும். அப்படி வைக்கும்போது ஈஸியாக வந்து டிமோல்ட் ஆகி வெளியில் வந்துடும். இல்லைன்னா நம்ம உருவும் போது உடஞ்சு வந்துடும், இல்லைன்னா ஸ்டிக் உடஞ்சிரும், இல்லைன்னா ஐஸ் பிரேக் ஆயிரும். இதோ பாருங்க, நம்ம புதினா மின்ட் லெமன் ஐஸ் வந்து ரெடி ஆயிட்டு, அப்புறம் வந்து ஆரஞ்சு ஐஸ் தான் இது. ஆரஞ்சு ஐஸும் ரெடி ஆயிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பொம்மி கிரானைட் போட்ட ஐஸோ அதுவும் நமக்கு வந்து ரெடி ஆகிட்டு, இதுதான் நம்ம அந்த பிஸ்கட் இதில் கவரில் பண்ணது, அதுவுமே நம்ம நீட்டாக ரெடியாகி வந்துருச்சு. அதை டிமோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நீங்க ஃபுல்லாக அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து பொம்மை கிரானைட்டும் ரெடி ஆயிட்டு, பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்குன்னு பார்த்தீங்களா? ரெட் கலர் அண்ட் ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, அதை நாங்கள் டேஸ்ட் பண்ணியும் பார்த்தோம், நல்லாவே இருந்துச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து அந்த பிஸ்கட் கவரில் வச்ச ஐஸை வந்து டிமோல்ட் பண்ணி வெட்டி எடுத்துட்டோம். இது வந்து மின்ட் லெமன், இது பக்காவாக வந்துச்சு. ஆனால் வந்து இது கீழே வந்து உடஞ்சிடுச்சு. காரணம் அந்த ஓட்டை பெருசாக இருந்தால ஜூஸ் எல்லாம் ஃப்ளோ ஆயிட்டு. மக்களே, நீங்களும் இது மாதிரி ஐஸ் வந்து வீட்லயே ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நிறைய ஃப்ளேவர்ஸ் கூட நம்ம ஷாப்ல எல்லாம் கிடைக்குது, அது வாங்கி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம பண்ண ரெஸ்னா கட்டி ஐஸ் தான் ரெடி ஆகிட்டு, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது நாங்கள் கரெக்டாக வச்ச மாதிரியே சீலிங்கில் பண்ண மாதிரி கரெக்டாக அந்த ஸ்கொயர் ஷேப்பில் கரெக்டாக எங்களுக்கு கிடச்சிக்கிட்டு, இது டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். டேஸ்ட்டுமே பக்காவாக இருந்துச்சு. 2 ஃப்ளேவருமே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் நிறைய ஃப்ளேவர் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த மக்களே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோலா ஐஸ் சொதப்பிடுச்சுன்னு சொன்னோம், அதை பத்தி தான் பார்க்க போறோம். அது எப்படி பண்ணோம் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இதுக்கு வந்து நிறைய கலர்ஸ், மெயினா வந்து கலர்ஸ் தான் நமக்கு தேவை. கலர்ஸை நாங்கள் கொண்டு வரதுக்கு நிறைய சிரப்பு, சுகர் சிரப்பு, அது இதுன்னு எல்லா கலருமே வெளியே கடையில் கிடைக்குது. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். மெயின் விஷயம் இதில் ஐஸ் தான். அந்த ஐஸ் நமக்கு கரெக்டாக வரணும். அந்த ஐஸ் நமக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து 12 மணி நேரத்துக்கு முன்னையே ஐஸை வந்து வெறும் தண்ணியை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கணும், அது ஐஸ் ஆகிறதுக்கு. நாங்கள் இங்கே ஆரஞ்சு கலருக்கு மேங்கோ ஜூஸும் எல்லோ கலருக்கும் ஃப்ரூட்டியும் எடுத்துக்கிட்டோம். இது மாதிரி நிறைய வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிங்கு, ரெட் கலர், ப்ளூ கலர் ஸ்டிங், அப்புறம் வந்து கோகோ கோலா, இது மாதிரி கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுக்காக அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி இந்த கட்டி ஐஸை எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் சொதப்பிச்சு மிக்சியும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக துருவி போடுங்க, உடச்சி போடுங்க. அப்போ தான் வந்து நல்லா கிரைண்ட் ஆகும். ரொம்ப கிரைண்ட் ஆகலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இதில் மெயினான மேட்ரே டக்குன்னு அந்த ஐஸை வந்து மோல்டு பண்ணுறது, மோல்டு பண்ணி டிமோல்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. நம்ம வலுவழுப்பாக இருக்கும். சும்மா வந்து கண்ணாடி ஜாரில் குச்சி போட்டு வச்சோம்னா அதுக்கு மேலே சிரப்போ இதை ஊற்றும் போது அப்படியே வழிஞ்சு ஓடிடும். கொஞ்சம் கரடு முரடாக இருக்கணும். இது அப்போ தான் கோலா ஐஸில் அது ஒட்டி பிடிக்கும். இப்போ நமக்கு ஐஸ் கிரஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரீன் கலர் நம்மகிட்ட கிடைக்கல, அதனால நம்ம வந்து புதினாவை எடுத்து அதை அரைச்சி கிரீன் கலருக்காக நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து ஆரஞ்சு கலரும் புதினா வந்து கிரீன் கலரையும் சேர்த்து தான் நம்ம பண்ண போகிறோம். உங்களுக்கு ஆரஞ்சு வேணும்னா ஒரிஜினல் ஆரஞ்சு நீங்கள் இது மாதிரி கலக்கி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கோலா ஐஸ் தான் பண்ண போகிறோம். இது மாதிரி ஒரு கப்பை எடுத்துட்டு அப்புறம் வந்து இது மாதிரி குச்சி எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டு இதை நல்லா ப்ரெஷர் பண்ணி உள்ள எவ்வளோ தூரம் ப்ரெஷர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணணும். எங்களுக்கு முதல்ல சரியாக வரல, பெருசாக இருந்துச்சு. கையை வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம க்ரஷ் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் பெருசாகவே நாங்கள் வச்சுருந்தோம், ரூம் டெம்பரேச்சரில் மெல்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் கொஞ்சம் ஃபைன் பவுடராக இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும், இன்னும் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒரு வழியாக நாங்கள் எப்படியோ டிமோல்ட் பண்ணி எடுத்துட்டோம். இதில் வந்து அடுத்து ஜூஸ் ஊற்றும் போது தான் காமெடியே இருந்துச்சு. அது வரைக்கும் உருவாத ஐஸு ஜூஸ் ஊற்றினோன்னா டக்குன்னு உருக்கிட்டு ஏன்னு தெரியல.
ஏன் அப்படின்னா ஜூஸ் வந்து நம்ம லிக்யூட இதில் இருந்துச்சு, அது மட்டும் கிடையாது, அந்த டெம்பரேச்சரும் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அதனால வந்து இது இப்படி ஆயிருக்கும். இதுவே நம்ம வந்து சிரப்ஸ் எல்லாம் கிடைக்குது, அது நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆகாது. சுகர் சிரப்பை வீட்டிலே ஆட் பண்ணி நம்ம வந்து கலர் ஆட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதில் பெரிய காமெடி வந்து ஸ்ட்ரிங் ஊற்றும்போது அது கொஞ்சம் கேஸாக இருந்தாலும் ஓட்டையாக அதில் விழுந்துச்சு. கடைசியில் நினச்சேன் இது ஒரு சொதப்பல் தான், இந்த வீடியோ போட வேண்டாம். ஆனால் நீங்களும் பண்ணி பாருங்க. பண்ணும்போது உங்களுக்கு இது மாதிரி நடக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்கன்னுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா இந்த வீடியோ வச்சிருக்க மாட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.